Hello guys, இன்னைக்கு நம்ம we will see something about the cochlear nerve. Cochlear nerve. So vestibulocochlear nerve, vestibulocochlear nerve, vestibulocochlear nerveங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is eighth cranial nerve. It is our eighth cranial nerve. இந்த vestibulocochlear nerve பற்றி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இன்னர் இயர் அனாட்டமி வந்து கொஞ்சம் பெட்டராக புரியணும். இன்னர் இயர் அனாட்டமி வந்து கொஞ்சம் பெட்டராக புரியணும். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்பெஷல் சொமேட்டிக் அஃபரண்ட் ஃபைபர்ஸ், அதான் வந்து கன்சர்ன்ட் வித் ஹியரிங், அப்புறமா பேலன்ஸ். இது ரெண்டும் தான் இந்த வெஸ்டிபுலோகாக்லியர் நர்வோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஓகே ஸோ ஸ்லோலி வி வில் கோ ஒன் பை ஒன். இது ரொம்ப பெரிய டாபிக், வி வில் ஸ்லோலி கோ, அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ நமக்கு வந்து என்ன புரியணும், ஃபஸ்ட்டு இன்னர் இயர் அனாட்டமி வந்து பெட்டராக புரியணும். ஸோ டு நோ இன்னர் இயர் அனாட்டமி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். இப்போது ஒரு பாக்ஸ் இருக்குது, இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் அவுட்டர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவுட்டர் பாக்ஸ். இந்த அவுட்டர் பாக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டர் பாக்ஸ் இஸ் மேட் ஆஃப் போன் அண்ட் இன்னர் பாக்ஸ் இஸ் மேட் ஆஃப் மெம்ப்ரேன். இந்த மாதிரி தான் வந்து த ஹோல் இன்னர் இயர் அனாட்டமி இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் சம்திங் லைக் திஸ். இதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஸோ த இன்னர் இயர் அனாட்டமி, இன்னர் இயர் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இன்னர் இயர் பார்ட் கம்ப்ளீட்லி கன்சிஸ்ட் ஆஃப் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன், its outer area is called a bony part and the inner region is called a membranous part. Outer region is bony and inner region is membranous. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த அவுட்டர் மெம்ப்ரேனஸ் பார்ட்டை ஐ வில் ட்ரை டு ட்ரா த அவுட்டர் மெம்ப்ரேனஸ் பார்ட். ஸோ இன்னர் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னர் இயர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் three important parts. Number 1, cochlea. Number 2, vestibule. Number 3, semicircular canal. So inner ear consists of three important parts: cochlea, vestibule and semicircular canal. So we will try to draw the picture of all these things together. So first thing is like cochlea. So cochlea is a structure, it is a spiral structure. And it has 2.5 turns. அதான் வந்து காக்லியான்னு சொல்கிறோம். இந்த காக்லியாவில் இது வந்து அவுட்டர் போனி பார்ட் comes and ends in a part called vestibule. So this vestibule has two important parts. One is something located like this and another one is located like this. Vestibule also has two important parts. Okay, this structure is called saccule and this structure is called utricle. So from here there are important parts that is getting connected.
ஸோ all these things joins together. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போனி பார்ட். இது வரைக்கும் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? போனி பார்ட். ஸோ the inner ear can be classically divided into two important structure. Number one, outer part, which is called bony labyrinth, and second thing is inner part, which is called membranous labyrinth. ஒன்றுன்னா பார்ப்போம். ஸோ inner ear as a whole we can divide into two parts, outer bony labyrinth, inner membranous labyrinth. So parts of inner ear அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it consists of cochlea, it consists of vestibule, it consists of semicircular canal. So parts of inner ear can be broadly classified into two things. Number one is outer bony labyrinth and number two is inner membranous labyrinth. And inner ear can be divided into three anatomically important structure. So number one is cochlea, number two is vestibule, and number three is semicircular canal. இது எல்லாத்தையுமே நான் இப்போ என்ன வரைஞ்சிருக்கேன்னா, இது வந்து போனி பார்ட்டை மட்டும் வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு போனி பார்ட்டுக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போனி பார்ட்டுக்குள்ளேயும் ஒரு மெம்ப்ரேனஸ் பார்ட் இருக்குது. ஐ எம் ட்ரைங் டு ட்ரா த மெம்ப்ரேனஸ் பார்ட். ஸோ மெம்ப்ரேனஸ் பார்ட். இது ஒரு மெம்ப்ரேனஸ் பார்ட். இந்த மெம்ப்ரேனஸ் பார்ட் வந்து முடிகிற இடம் வந்து சாக்யூல். இந்த சாக்யூல்லேருந்து இன்னொரு மெம்ப்ரேனஸ் பார்ட் ஆரம்பிக்குது. அது முடிகிற இடம் வந்து யூட்ரிக்கல். அந்த யூட்ரிக்கிலிருந்து தேர் ஆர் மெம்ப்ரேனஸ் பார்ட்ஸ் entering into the semicircular canal. The membranous parts are entering into the semicircular canal. Also. Okay ba? So outer part is called a bony labyrinth and inner part is called a membranous labyrinth. So in the cochlea இருக்கிற outer bony part is called cochlea and inner membranous part, which I have drawn in violet கலரில் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, it is called membranous labyrinth. and cochlea இருக்கிற membranous labyrinthக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா cochlear duct. It is called cochlear duct. Okay ba? Cochlear duct. Vestibule is called the outer bony labyrinth and vestibule இருக்கிற inner membranous part is called utricle and saccule. Semicircular canal is called as the outer bony labyrinth and semicircular canal குள்ள வர்ற membranous part is called semicircular canal duct. Okay, we will draw this picture again. I'll try to draw this picture again. Okay va? So இப்போ நம்ம membranous part மட்டும் வரையறேன். membranous part. So cochlea, it comes and ends in utricle. Utricle gets connected to saccule and from saccule there are semicircular canal ducts and semicircular canal ducts. This part is completely called as the membranous labyrinth, and surrounding the membranous labyrinth we have a bony labyrinth. This is the bony labyrinth, which is called vestibule, and this is the bony labyrinth, which is called cochlea. So
the bony labyrinth which is called cochlea. And this vestibule contains utricle and saccule, and the semicircular canal ducts are surrounded by a bony labyrinth called semicircular canal, and the semicircular canal contains a membranous labyrinth called semicircular duct. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன புரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பார்ட் இருக்குது இல்லைங்களா? காக்லியா இருக்குது, காக்லியா. நெக்ஸ்ட் பார்ட் இஸ் வெஸ்டிபியூல், நெக்ஸ்ட் பார்ட் இஸ் semicircular canal. இந்த 3 பார்ட்டும் called as the bony labyrinth. bony labyrinthக்குள்ளே என்ன இருக்கும்? membranous labyrinth இருக்கும். ஸோ காக்லியாக்குள்ளே இருக்கிற membranous labyrinthக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா cochlear duct. வெஸ்டிபியூலுக்கு இருக்கிற membranous labyrinthக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா utricle and saccule. செமிசர்க்குலர் கேனால்குள்ளே இருக்கிற membranous labyrinthக்கு பேர் செமிசர்க்குலர் கேனால் டக்ட்னு பேர். ஓகேவா? ஸோ இந்த போனி லேப்ரிந்த் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு 2 பாக்ஸு சொன்னேன். அவுட்டர் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த அவுட்டர் பாக்ஸ் இஸ் மேட் ஆஃப் போன், inner box is made of membrane. இப்போது between the outer box and the inner box, இது ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது between outer box and inner box, இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா? this area is filled with a fluid called perilymph. And inside this area, inside the membranous labyrinth, there is a fluid which is being filled, and this fluid is called endolymph. So bony labyrinth and membranous, between those things, bony labyrinth is filled with a structure called perilymph, and membranous labyrinth is filled with a structure called endolymph. இந்த bony labyrinth பெரிலிம்ப்க்கும் எண்டோலிம்ப்க்கும் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ்னால், பெரிலிம்ப் இஸ் rich in sodium and endolymph is rich in potassium. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ bony part is surrounded by sodium filled perilymph and membranous part is covered by potassium rich endolymph. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 3 பார்ட் இருக்குது இல்லைங்களா? காக்லியா, வெஸ்டிபியூல், semicircular canal. இந்த 3 பார்ட்டுக்கும் there are important sensory organ. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சென்சரி ஆர்கன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்லியாவில் இருக்கிற சென்சரி ஆர்கனுக்கு பேர் ஆர்கன் ஆஃப் கார்டை. அதே மாதிரி யுட்ரிக்கல் அண்ட் சாக்யூலுக்குள்ளே இருக்கிற சென்சரி ஆர்கனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மேக்குலே. செமிசர்க்குலர் கெனாலில் இட் இஸ் எண்டிங் as a டைலேட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கிளியராக இருக்குது. ஒவ்வொரு எண்டுலேயும் இட் ஹேஸ் அ டைலேட்டரி போர்ஷன். அந்த டைலேட்டட் போர்ஷனுக்கு பேர் ஆம்புல்லா. அதில் இருக்கிற சென்சரி ஆர்கனுக்கு பேர் கிறிஸ்டே. ஸோ காக்லியாவில் இருக்கிற சென்சரி ஆர்கன் இஸ் நேம்ட் as organ of Corti, vestibule is named as maculae, and semicircular canal is named as cristae. So when we are studying about the vestibular pathway, we will discuss in detail about the maculae and cristae, and now we are mainly focusing on cochlea. So cochlear and the auditory pathway, so அதை பற்றி we will see today, and next classல we will see about the vestibular pathway பற்றி படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம we are moving into, so I think it is clear, ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட vestibulocochlear nerve is a 8th cranial nerve. It is one of the SSA fiber carrying nerve.
It is to study detailedly about the vestibular nerve, vestibulocochlear nerve. It is mandatory. It is mandatory to know about the inner ear anatomy. So inner ear anatomy theriyama we cannot study this one. So to know about inner ear anatomy, inner ear is broadly divided into outer bone and inner membrane, which is called as outer bony labyrinth and inner membranous labyrinth. Inner membranous labyrinth. Outer bony labyrinth and inner thing is called as membranous labyrinth. Inner ear is basically divided into three important structure, namely the cochlea, the vestibule and the semicircular canal. So this is a gross diagram of the this thing. This one is called as the cochlea, this one is called as the vestibule, this one is called as the semicircular canal. So each part of the bony labyrinth consists of some membranous portion. Bony parts are named as cochlea, vestibule and semicircular canal, and inside the bone there is a membrane filled cavity which is called, for cochlea there is a structure called cochlear duct, for vestibule there is a structure called ventricle saccule, for semicircular canal there is a structure called semicircular canal duct, semicircular duct. So the perilymph, the between the bone covered thing and the membrane covered thing there is a fluid called perilymph, and inside the membranous labyrinth there is a fluid called endolymph. Perilymph is a structure which is rich in sodium, and endolymph is a structure which is rich in potassium. And there are certain sensory organ for each part of the inner ear. For example, cochlea, the main sensory organ is organ of Corti. For vestibule, the main sensory organ is maculae, and for semicircular canal, the main sensory organ is cristae. So now we are going on to the next topic, next important topic, that is we are going to discuss in detail about the cochlea. We are going to discuss in detail about the cochlea. So first we will see cochlea, how we are going to study how. Now we know like the sound waves, sound waves from outer environment will enter into the pinna. From pinna they enter into the external auditory canal. From external auditory canal they reach the tympanic membrane. From tympanic membrane they pass through the malleus, incus and stapes, and from there they will reach a structure called the cochlea. The structure called the cochlea. Cochlea is a spiral organ. Cochlea is a spiral organ, and cochlea has around 2.5 turns. Cochlea has about 2.5 turns. So basically cochlea is a structure. This is called a modulus. Modulus. So around the modulus, cochlea spins like this. It is spinning like this. It is spinning like this around the modulus. It makes a 2.5 turns around the modulus. It makes 2.5 turns around the modulus. So this is the ultrastructure. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக பார்த்தோம்னா காக்லியாவை பற்றி பெருசாக புரியாது. வி ஹாவ் டு சி இன் டீட்டெயில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த காக்லியா இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, 2.5 டேர்ன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 2.5 டேர்ன்ஸ் காக்லியாவை நம்ம டேர்னை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுறோம். அதாவது இட் என்ஸ் அ ஸ்டெப்பீஸ் ஃபுட் பிளேட்டிங் இருக்குது, ஸ்டெப்பீஸ் ஃபுட் பிளேட்டிங் இருக்கும். ஸ்டெப்பீஸ் ஃபுட் பிளேட்லேருந்து காக்லியா 2.5 டேர்ன்ஸோடு எப்படி இருக்குது இல்லைங்களா, அந்த 2.5 டேர்ன்ஸை வி வில் ஓப்பன் இட் அப். வி வில் ஜஸ்ட் ஓப்பன் இட் அப். வி வில் ஓப்பன் இட் அப். ஸோ எப்படி ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டெப்பீஸ் வருது, ஸ்டெப்பீஸோட ஃபுட் பிளேட் வருது. ஃபுட் பிளேட்லேருந்து காக்லியாவை நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணோம்னா இப்படி முடிஞ்சிருது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஓவல் விண்டோ. இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் ரவுண்ட் விண்டோ. Round window. Oval window is surrounded, it is covered by foot plate of stapes. Foot plate of stapes. Round window is covered by secondary tympanic membrane. Round window is covered by secondary tympanic membrane. So in the cochlea is divided into three main layers. Cochlea is divided into three main layers, namely scala vestibuli, scala media and scala tympani. Scala vestibuli, scala media and scala tympani. In the scala vestibulum, scala tympanum, they lie in a very close association. The point where the scala vestibuli and the scala
tympani meets is called helicotrema. Helicotrema. ஸ்கேலா வெஸ்டிபுலையும் ஸ்கேலா டிம்பானையும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? ஹெலிகாட்ரிமா. இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலையும் ஸ்கேலா டிம்பானையும் இஸ் கால்டு த போனி லேப்ரிந்த். So ultimately the scala media is otherwise called the cochlear duct is made up of membranous labyrinth. So simple things. So 3 லேயர் இருக்குது. ஸ்கேலா வெஸ்டிபுலை, ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டிம்பானை. ஸ்கேலா வெஸ்டிபுலையும் ஸ்கேலா டிம்பானையும் இன்டர்கனெக்டட் அண்ட் இட் இஸ் ஃபார்மிங் த போனி லேப்ரிந்த். Scala media is a part of membranous labyrinth. So bony labyrinth is filled with perilymph and membranous labyrinth is filled with endolymph. Membranous labyrinth is filled with endolymph. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து we have to know something what is called frequency. ஃப்ரீக்வன்சினா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு தெரியணும். ஓகே, ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இப்போ வந்துட்டு ஒரு கிளாசிக்கலான ஒரு சவுண்ட் எடுத்துக்கும். ஒரு 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 பியானோ எடுத்துக்கும். ஒரு கேஷியோ அல்லது ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கும். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நாம் வந்து when we are trying to play a music, அந்த மியூசிக்கில் நம்ம 2 விதமான கீயை ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். இந்த கேஷியோ எடுத்திருக்கோம். அதில் இப்படி ஒயிட் பட்டனாக இருக்கும். அங்கங்கே இந்த இடத்துல பிளாக் பட்டன் வரும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் அதில் வால்யூம் செட் பண்ணிவிடுவீங்க. அந்த வால்யூம்ங்கிறது என்ன? லவுட்னஸ் செட் பண்ணிடுறீங்க. ஸோ ஒவ்வொரு இதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான சவுண்ட் வருது. ஒவ்வொரு சவுண்டும் ஒரே வால்யூமில் தான் வருது. பட் ஆனால் அதிலிருந்து வர்ற நோட், அந்த பிட்ச் இருக்கு இல்லைங்களா, பிட்ச் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது இப்போ ஒரு சவுண்ட் வேவ்னு எடுத்துக்கிட்டோம்னா, சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகுது இல்லைங்களா, அந்த சவுண்ட் வேவ்ஸில் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி த சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கம்மிங், frequently the sounds are coming அப்படிங்கிறது தான் frequency. That is called frequency. How frequently you are getting the sound waves is called frequency. And amplitude is nothing but loudness. So நம்ம human ear எல்லா frequencyயுமே கேட்காது. Human ear cannot hear all frequencies. Human ear can hear only one frequency. Human ear can hear only a particular frequency. So எந்த ஃப்ரீக்வன்சியை ஹியூமன் இயரால் கேட்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 Hz to 20,000 Hz. 20 Hz சவுண்டிலிருந்து 20,000 Hz சவுண்டில் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம ஹியூமன் இயரால் கேட்க முடியும். அதுக்கு மேலே நமக்கு வந்து சவுண்டு ஃப்ரீக்வன்சிஸ் இருந்துச்சுன்னா we will be not able to hear. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்மளோட ஸ்பீச் ரேஞ்சில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500 to 4000. இதுதான், இந்த ஹர்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்பீச் ரேஞ்சில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம ஹியூமன் இயர் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஒன்லி ஹியரிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஃப்ரம் 20 Hz to 20,000 Hz. ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா there is a point. வாட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளோட ஹியூமன் இயர் இருக்குது இல்லைங்களா, அந்த காக்லியா இருக்குது இல்லைங்களா, ஓவல் விண்டோ இருக்குது, ரவுண்ட் விண்டோ இருக்குது, காக்லியா இருக்குது, ஸ்கேலா வெஸ்டிபுலை, ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டிம்பானி. ஸோ இதில் எல்லா ஃப்ரீக்வன்சியுமே எல்லா இடத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணாது. ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் டோன்ட் ஸ்டிமுலேட் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ். அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஸ்டிமுலேட்ஸ் ஒன்லி a particular point. Say this is called base of cochlea, this is called apex of cochlea. Base of cochlea ஸ்டிமுலேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி. அபெக்ஸ் ஆஃப் காக்லியாவை ஸ்டிமுலேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் ஆஃப் காக்லியாவில் இந்த ஆர்கன் ஆஃப் கார்டை நிறைய இருக்குது இல்லைங்களா. ஆர்கன் ஆஃப் கார்டையில் மெயினான ஃபங்க்ஷனல் யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேர் செல். வி வில் டிஸ்கிரைப் இன் டீட்டெயில். அந்த ஹேர் செல்லாம் பேஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்டிஃப். அதே இது அபெக்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஃப்ளக்சுவன்ட். ஸோ
high frequencies எல்லாம் is stimulated in the base region and low frequencies are stimulated in the apex region. That is a very important thing, very important MCQ. ஸோ நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் MCQ தான். நான் இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு வரணும் அத்தனையுமே வந்து இட் இஸ் அன் MCQ. ஸோ போனி பார்ட்னா என்ன, மெம்பரேனஸ் பார்ட்னா என்னென்னு பார்த்தோம், அது ரொம்ப முக்கியமான MCQ. இன்னர் இயரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், அதுவும் ஒரு முக்கியமான MCQ. அதுக்கப்புறமா காக்லியர் நர்வ் இஸ் அ பார்ட் ஆஃப் SSCA ஃபைபர், அது ஒரு முக்கியமான MCQ. அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த காக்லியா இஸ் டிவைடட் இன்டூ 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். காக்லியா, போனி லேபரன்த்தில் இருக்கிற 3 பார்ட், காக்லியா, வெஸ்டிபியூல் அண்ட் செமிசர்குலர் கேனால். அதுக்கப்புறமா காக்லியாக்குள்ளே இருக்கிற காக்லியர் டக்ட், வெஸ்டிபியூல் அண்ட் வெஸ்டிபியூலுக்கு இருக்கிற யூட்ரிகுல் அண்ட் சாக்யூல், SECக்குள்ளே இருக்கிற செமிசர்குலர் கெனால் டக்ட், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ போனி லேப்ரிந்த், மெம்ப்ரேனஸ் லேப்ரிந்த், ஒவ்வொன்றோட சென்சரி ஆர்கன் என்னென்ன, இது எல்லாமே பயங்கர இம்பார்ட்டன்ட் MCQ. போனி லேப்ரிந்த் இஸ் ஃபில்டு பை என்ன, மெம்ப்ரேனஸ் லேப்ரிந்த் இஸ் ஃபில்டு பை என்ன, பெரிலிம்ஃப் இஸ் வாட், எண்டோலிம்ஃப் இஸ் வாட். ஸோ பெரிலிம்ஃப் இஸ் an exudate of ESFனு, ஸோ ECF எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும் அதோட கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான MCQ. ஸோ அடுத்தது வந்து என்ன, காக்லியா இஸ் ஹேவிங் அரௌண்ட் 2.5 tons, அது ஒரு முக்கியமான MCQ. காக்லியா இஸ் சரௌண்டட் பை மாடியூலஸை சுற்றி தான் காக்லியா இருக்குது, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான MCQ. அதுக்கப்புறமா காக்லியாவில் இருக்கிற 3 பார்ட் என்ன, ஸ்கேலா வெஸ்டிபுலை, ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டிம்பனை, இதில் எது ரெண்டும் போனி லேப்ரிந்த், எது வந்து மெம்பரேனஸ் லேப்ரிந்த், அது ரொம்ப முக்கியமான MCQ. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் MCQ. ஸோ தென் வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி, வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட், விச் ஃப்ரீக்வன்சி த ஹியூமன் இயர் கேன் ஹியர், விச் இஸ் ஸ்பீச் ஃப்ரீக்வன்சி, ஸ்பீச் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான MCQ. அதுக்கப்புறமா how the arrangements of the hair cells are there in our cochlea starting from base to apex, which is sensitive to higher frequency and which is sensitive to lower frequency. Everything is a very 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 important MCQ and also very very important for your discussion during your exams. So okay, உங்களுக்கு ஓவராலாக வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் நவ் ஒரு இன்ட்ரோ, வி ஹவ் கம்ப்ளீட்டட் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் காக்லியா. ஸோ நவ் வி வில் சி டீட்டெயிலி அபவுட் த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் காக்லியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாடியூலஸ் இருக்குது, இந்த மாடியூலஸை சுற்றி காக்லியா வந்து லொக்கேட் ஆகிருக்கு, இப்படி டர்ன்ஸாக இருக்குது, 2.5 டர்ன்ஸாக இருக்குது. இதை என்ன பண்ணுறோன்னா, வி வில் மேக் எ கட், வி வில் கட் இட் ஓப்பன், இப்போ எப்படி இருக்குது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மாடியூலஸ் உட்காந்துருக்கு, மாடியூலஸை சுற்றி காக்லியா இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, டைரெக்டாக இப்படி கட் பண்ணுறோம், இப்படி கட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்படி கட் ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடியூலஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு, இப்படி ஒரு இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலா வெஸ்டிபுலை, ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டிம்பானி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நல்ல டீட்டெயில்டாக இந்த பிக்சரை வந்து ட்ரா பண்ணுவோம். ஏன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் காக்லியா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் காக்லியா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த படத்தை we will try to draw this picture. ஓகேவா? ஓகே, ஸோ அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் காக்லியா. ஸோ ஓகே, இது இருக்குது மாடியூலஸ். இங்கிருந்து we are trying to draw something like this. இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. ஓகே, இப்போது this is called scala vestibuli, this is called scala tympani, and this is covering like this is scala media. Okay, so இப்போ between scala vestibuli and scala media there is a membrane surrounding here. This membrane is called Reissner's membrane. Between scala media and scala tympani there is a membrane here. This membrane is called basilar membrane. ஓகேவா? இதே மாதிரி இது கண்டினியூஸாக, இது கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருக்காது. இந்த ரீசனஸ் மெம்பரேனுக்கும் பெசிலார் மெம்பரேனுக்கும் நடுவில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மெம்பரேன் வரும். we will have something called tectorial membrane, we will have something called reticular lamina. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் பல விதமான இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் the whole thing is called this one. அது என்னது, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் காக்லியா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப்
காக்லியான்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து we will see the ultrastructure of cochlea. Ultrastructure of cochlea எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து we are going into the ultrastructure of cochlea. So okay, we are entering into the ultrastructure of cochlea. ஸோ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம், காக்லியாவில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம காக்லியாவில் என்னென்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து we will be having the ஸ்கேலா வெஸ்டிபுலே இருக்கும், ஸ்கேலா மீடியா இருக்கும், ஸ்கேலா டிம்பானை இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸ்கேலா வெஸ்டிபுலை, ஸ்கேலா மீடியா அண்ட் ஸ்கேலா டிம்பானை. இப்போது இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலைக்கும் ஸ்கேலா மீடியாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மெம்ப்ரெயினுக்கு பேர் என்ன? இந்த மெம்ப்ரெயினுக்கு பேர் என்ன? ரீசனஸ் மெம்ப்ரெயின். இந்த ரீசனஸ் மெம்ப்ரெயின்லேருந்து இந்த ரீசனஸ் மெம்ப்ரெயின் தான் செப்பரேட் ஸ்கேலா வெஸ்டிபுலை ஃப்ரம் ஸ்கேலா மீடியா. இந்த ஸ்கேலா மீடியாவிலேருந்து வருது இல்லைங்களா. இங்கேருந்து இன்னொரு மெம்ப்ரெயின் இப்படி வருது, இங்கேருந்து இன்னொரு மெம்ப்ரெயின் இப்படி வருது. இப்படி வந்து இட் ஃபார்ம்ஸ் அ மெம்ப்ரெயின் லைக் திஸ். திஸ் மெம்ப்ரெயின் இஸ் கால்டு டெக்டோரியல் மெம்ப்ரெயின். திஸ் மெம்ப்ரெயின் இஸ் கால்டு டெக்டோரியல் மெம்ப்ரெயின். அந்த டெக்டோரியல் மெம்ப்ரெயினுக்கும் கீழே ஒரு மெம்ப்ரெயின் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு மெம்ப்ரெயின் வருது. இந்த இடத்துல என்ன மெம்ப்ரெயின் வருது? இந்த இடத்துல இன்னொரு மெம்ப்ரெயின் வருது. அந்த மெம்ப்ரெயினுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசில்லார் மெம்ப்ரெயின். இந்த மெம்ப்ரெயினுக்கு பேர் என்ன? பேசில்லார் மெம்ப்ரெயின். ஸோ ஐ வில் நேம் ஒன் பை ஒன். ஸோ திஸ் இஸ் கால்டு ரீசனஸ் மெம்ப்ரெயின். ரீசனஸ் மெம்ப்ரெயின். This is called tectorial membrane. This is called basilar membrane. Basilar membrane. Tectorial membrane. Okay. ஸோ இப்போது இந்த டெக்டோரியல் மெம்ப்ரெயினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, டெக்டோரியல் மெம்ப்ரெயினுக்கு கீழே பேசிலர் மெம்ப்ரெயின் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த எல்லை ஃபுல்லாக நிறைய செல்ஸ் இருக்கும். நியூமரஸ் செல்ஸ் இருக்கும். லேயர்டு செல்ஸ் இருக்கும். இந்த ரீஜியனுக்கு பேர் இந்த ரீஜியனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரையா வாஸ்குலாரிஸ். இந்த இடத்துக்கு பேர் என்ன? ஸ்ட்ரையா வாஸ்குலாரிஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எக்கச்சக்கமான செல்ஸ் இருக்கும். நிறைய நேம்டு செல்ஸ் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன் we will see. நிறைய நேம்டு செல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் எல்லாம் பேர் சப்போர்ட்டிங் செல்ஸ். நிறைய பேர் இருக்கிறதுக்கு என்னென்ன செல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன் பேர் என்ன? கிளவுடியஸ் செல். நம்பர் 2 போச்சர் செல். நம்பர் 3 டெய்டர்ஸ் செல். நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்பர் 4 ஹென்சன் செல். அது மாதிரி நிறைய நேம்டு செல்ஸ் இருக்குது. இந்த நேம்டு செல்ஸ்க்கெல்லாம் பெருசாக சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. தே ஆர் ஆல் சப்போர்ட்டிங் செல்ஸ். மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் செல்ஸ் ஹியர். ஒன் செல் இஸ் லைக் திஸ். சாரி, ஐ வில் சேஞ்ச் த கலர். ஓகே, one cell is like this. Another cell will be arranged in a row of 3. 3 செல்லாக சேர்ந்துருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டைல் செல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒன் செல் இஸ் அரேஞ்ச் லைக் திஸ், another cell is arranged like this இல்லைங்களா. இந்த மாதிரி சிங்கிள் லேயராக வர செல் ஒன்று, 3 லேயராக வர செல் ஒன்று, 3 லேயராக வர செல் ஒன்று. இந்த 3 லேயராக வர்ற செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டர் ஹேர் செல். சிங்கிள் லேயராக வர்ற ஹேர் செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னர் ஹேர் செல். அவுட்டர் ஹேர் செல் அண்ட் இன்னர் ஹேர் செல். ஸோ we will have a quick go through. இது வந்து ஸ்கேலா வெஸ்டிபுலை, இது ஸ்கேலா மீடியா, இது ஸ்கேலா டிம்பானை. So scala tympani and scala media are separated by basilar membrane. Scala vestibulae and scala media are separated by resinous membrane. Resinous னு ஒன்று இருக்குது, பேசிலார்னு ஒன்று இருக்குது. ஸ்கேலா மீடியாக்குள்ளேயே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற ஒரு மெம்பரேனுக்கு பேர் என்ன? டெக்டோரியல் மெம்பரேன். இந்த இடத்துல வருது இல்லைங்களா, அதுக்கு பேர் டெக்டோரியல் மெம்பரேன். ஸ்கேலா மீடியாவோட அவுட்டர் மோஸ்ட் ஏரியா, இந்த இடத்துல வர லேயருக்கு பேர் ஸ்ட்ரையா வாஸ்குலாரிஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்கும். அந்த சப்போர்ட்டிங் செல்ஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. கிளாடியஸ் செல், போச்சர் செல், டெய்டர்ஸ் செல், ஹென்சன் செல்.
நமக்கு ரொம்ப முக்கியமான செல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னர் ஹேர் செல்லும் அவுட்டர் ஹேர் செல்லும் தான் நம்மளுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஃபங்க்ஷனலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஹேர் செல். ஓகேவா? ஸோ இந்த இன்னர் ஹேர் செல்லுக்கும் அவுட்டர் ஹேர் செல்லுக்கும் நடுவில் இன்னர் ஹேர் செல்லுக்கும் அவுட்டர் ஹேர் செல்லுக்கும் நடுவில் we have a tunnel here. இந்த இடத்துல ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு லேயர் ஆஃப் செல்ஸுக்கும் நடுவில் it looks like a tunnel. It looks like a tunnel. இந்த tunnel is called tunnel of Corti. Tunnel of Corti. இந்த செல்லுக்கு பேர் என்ன? tunnel of Corti. ஓகே. ஸோ இந்த செல்லுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டோம், tunnel of Cortiன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலை ஃபுல்லாக என்ன இருக்கும்? ஸ்கேலா வெஸ்டிபுலை ஃபுல்லாக என்ன இருக்கும்? ஸ்கேலா வெஸ்டிபுலை ஃபுல்லாக நான் எம் ட்ராயிங் இன் ரெட் கலர். இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிலிம்ஃப். ஸ்கேலா டிம்பானை ஃபுல்லாக அதே ஃப்ளூயிடு தான் இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிலிம்ஃப். அதே மாதிரி ஐ எம் ட்ராயிங் இட் அன் அதர் கலர், சே எல்லோ. இந்த இடம் ஃபுல்லாக இப்போ வந்து தேர் இஸ் சம் ஃப்ளூயிட். இந்த இடம் ஃபுல்லாக இட் இஸ் ரிச் இன் ஃப்ளூயிட். இந்த ரிச் ஃப்ளூயிட் என்ன? இன் ஸ்கேலா மீடியாவில் இருக்கிற அந்த ரிச் ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன? எண்டோலிம்ஃப். எண்டோலிம்ஃப். ஓகேவா? எண்டோலிம்ஃப் இஸ் அ ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ரிச் இன் பொட்டாசியம் அண்ட் பெரிலிம்ஃப் இஸ் அ ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ரிச் இன் சோடியம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஓரளவுக்கு இதுதான் வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் காக்லியா. we have clearly described ultra structure of cochlea. இது வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கிற ஒரே ஒரு ஹேர் செல்லை மட்டும் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் thousands ஆஃப் ஹேர் செல் அரேஞ்ச் ஆகிருக்கும். இன்னர் ஹேர் செல்ஸ் சே அரவுண்ட் 3000 to 5000 ஹேர் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ஹேர் செல்ஸ் 3 லேயர்டாக இருக்குல்ல, அரௌண்ட் 12000 அவுட்டர் ஹேர் செல்ஸ் இருக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமான ஹேர் செல்ஸ் வந்து அரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, இந்த ஹேர் செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பேஸில் வந்து ஸ்டிஃபாகவும் ஷார்ட்டாகவும் இருக்கும். அது அப்படியே போக போக அப்பெக்ஸாக போக போக ஃப்ளக்சுவெண்ட்டாக லாங்காக இருக்கும். அதனால தான் வந்து இது வந்து இட் அட்ராக்ட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் திஸ் அட்ராக்ட்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கன் ஆஃப் கார்டை வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து எது ஸ்கேலா வெஸ்டிபுலை, எது ஸ்கேலா மீடியா, எது ஸ்கேலா டிம்பனை. ஏன்னா இந்த ரீசனஸ் மெம்பரின் இருக்குது இல்லைங்களா, இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரீசனஸ் மெம்பரின்லாம் இந்த மினியர்ஸ் டிசீஸ்லாம் வரும்போது வி வில் பி ஸ்டடியிங் மோர் அபவுட் ரீசனஸ் மெம்பரின். ஸோ இந்த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் காக்லியா புரிஞ்சதுனா தான் நிறையா பெத்தாலஜிஸ் நமக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வி வில் என்டர் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாப்பிக்குள்ளே என்டர் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நத்திங் பட் நெக்ஸ்ட் டாபிக் வி வில் பி கோயிங் இன் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹேர் செல். ஹேர் செல் பற்றி பார்ப்போம். இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹேர் செல்ஸ் பார்த்துட்டோம். இந்த ஹேர் செல்ஸ் இருக்குது. இந்த ஹேர் செல்லில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நர்வ் டெர்மினல்ஸ் வரும். இந்த இடத்துலேருந்து நர்வ் டெர்மினல்ஸ் வரும். நர்வ் டெர்மினல்ஸ்லாம் வந்து தீஸ் நர்வ் டெர்மினல்ஸ் வில் மூவ் லைக் திஸ் and they will be enter and they will altogether form a bundle. And they will form the cochlear nerve, the nerve fibers. So before forming a nerve bundle, here there are lots of pseudo-unipolar neurons. These pseudo-unipolar neurons are called என்ன? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் ஸ்பைரல் கேங்லியான். இந்த சூடோ யூனிபால் நியூரானுக்கு பேர் ஸ்பைரல் கேங்லியான். ஓகே, அது வந்து ஒரு முக்கியமான எம்சிக்யூ. ஸோ அதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபைபர்ஸ் வந்து வருது. இதில் அஃபரண்ட் ஃபைபர்ஸ் கோஸ் ஃப்ரம் இன்னர் ஹேர் செல். இப்போ அவுட்டர் ஹேர் செல், இன்னர் ஹேர் செல்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவுட்டர் ஹேர் செல் மெயினாக அஃபரண்ட் ஃபைபர்ஸ் போகுது. அதாவது அவுட்டர் ஹேர் செல்லிருந்து ஃபைபர்ஸ் கோஸ் டு த பிரெயின். இன்னர் ஹேர் செல்லிருந்து அஃபரண்ட் ஃபைபர்ஸ் வில் கோ டு த பிரெயின். அவுட்டர் ஹேர் செல்ஸ் வந்து ரிசீவ்ஸ் மோர் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் ஃப்ரம் பிரெயின் ஸ்டெம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நம்மளுக்கு மெயினாக நம்மளோட சவுண்டு ப்ராசஸிங்க்கு மெயினாக 95% ஹெல்ப் பண்ணுறது இன்னர் ஹேர் செல் தான். ஒன்லி 5% கான்ட்ரிபியூஷன் இஸ் பை த அவுட்டர் ஹேர் செல்.
இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வேலிடான பாயிண்ட்ஸ். இன்னர் ஹேர் செல்ஸ் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கன்வெர்ட்டிங் சவுண்ட் எனர்ஜி இன்டு அன் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேஷனுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது வந்து அவுட்டர் ஹேர் செல்ஸ் இல்லை, இன்னர் ஹேர் செல்ஸ் தான். இன்னர் ஹேர் செல்ஸ் தான். அவுட்டர் ஹேர் செல்ஸ்க்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. தட் ஐ வில் எக்ஸ்பிளைன்ஸ் ஒன் பை ஒன். ஒன்றா சொல்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அவுட்டர் ஹேர் செல் ஆல்சோ. ஓகே, இப்போ நம்ம வி வில் பி என்ட்ரிங் இன் டு த ஹேர் செல் ஸ்ட்ரக்சர். இப்போது நமக்கு இன்னர் ஹேர் செல் இருக்குது. என்ன ஹேர் செல் இருக்குது? இன்னர் ஹேர் செல் இருக்குது. இந்த இன்னர் ஹேர் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா அதோட எண்டில் தெர் வில் பி லாட்ஸ் ஆஃப் சிலியா. இந்த மாதிரி சிலியாஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஒவ்வொரு சிலியாவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட 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 எண்டில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்லிங் செல்ஸ்னு சொல்லுவோம். அந்த செல்ஸுக்கு பேர் என்ன? டிப் லிங்க் செல்ஸ்னு பேர். டிப்லிங் செல்ஸ்னு இருக்கும். இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் நான் இங்கே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி அவுட்டர் ஹேர் செல்ஸ் இன்னர் ஹேர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து இன்னொரு மெம்பரேன் இருக்கும். இந்த இடத்துல வந்து இன்னொரு மெம்பரேன் இருக்கும். இந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டிகுலர் லேமினா. இந்த இடத்துக்கு பேர் என்ன? ரெட்டிகுலர் லேமினா. இதை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ரெட்டிகுலர் லேமினா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போது ஹேர் செல்ஸ் இருக்குது. இந்த ஹேர் செல்ஸோட எண்டில் இந்த மாதிரி சிலியா இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கிற சிலியாவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்டாக இருக்கிற சிலியாவுக்கு பேர் ஸ்டீரியோசிலியா. லாங்காக இருக்கிற சிலியாவுக்கு பேர் கைனோசிலியா. ஸோ ஸ்டீரியோசிலியா, இன்னொன்றுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கைனோசிலியா. இப்போது நமக்கு என்ன நடக்குது? இந்த ஃபிசியாலஜி ஆஃப் ஹியரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சவுண்ட் comes from pinna, enters into external auditory canal, strikes the tympanic membrane, through the ossicles, reaches the stapes. Stapes will pump its action into the cochlea. Cochlea-kulla it keeps on dabbing. Once it is keeping on dabbing, the cochlea is present like this. Cochlea இங்கே இருக்குது. The sound vibrations will pass here. The sound vibration, once it is passing here, it will start vibrating the basilar membrane. It will start vibrating the basilar membrane. So என்ன ஆகுது? the basilar membrane இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அதுதான் basilar membrane. The basilar membrane starts to vibrate. The basilar membrane will starts to vibrate. Basilar membrane is starting to vibrate. So once the basilar membrane is vibrating, என்ன ஆகுதுன்னா இந்த அவுட்டர் ஹேர் செல்ஸ், இந்த இன்னர் ஹேர் செல்ஸ் இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? இதை தான் நம்ம இங்கே மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த இன்னர் ஹேர் செல்லை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த இன்னர் ஹேர் செல் இருக்குது. இந்த இடத்துல டனல் ஆஃப் கார்ட்டை இருக்குது. இந்த இடத்துல வந்து அவுட்டர் ஹேர் செல்ஸ் உட்காந்துருக்கும். 3 அவுட்டர் ஹேர் செல் உட்காந்துருக்கும் இல்லைங்களா? அவுட்டர் ஹேர் செல் உட்காந்துருக்கும். இந்த இடம் இந்த இடத்துக்கு மேலே, சரி நம்ம இன்னும் ஒரு பெட்டர் பிக்சரே வரைஞ்சிருவோம். ஓகே, இப்போ வந்து ஓகேவா? இன்னர் ஹேர் செல், அவுட்டர் ஹேர் செல். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற மெம்ப்ரெயினுக்கு பேர் டெக்டோரியல் மெம்ப்ரெயின். இந்த இடத்துல வர்ற மெம்ப்ரெயினுக்கு பேர் என்ன? ரெட்டிகுலர் லேமினா. இந்த மெம்ப்ரெயினுக்கு பேர் ரெட்டிகுலர் லேமினா. இந்த மெம்ப்ரெயினுக்கு பேர் டெக்டோரியல் மெம்ப்ரெயின். இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி என்ன சரௌண்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை எண்டோலிம்ஃப். எண்டோலிம்ஃப் இஸ் a structure which is rich in potassium. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்னர் ஹேர் செல் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்னர் ஹேர் செல்லுக்கு மேலே என்ன இருக்குது? ஸ்டீரியோசிலியாவும் கைனோசிலியாவும் இருக்குது. ஸோ இப்போது இந்த பேசிலர் மெம்ப்ரெயின், இதுக்கு கீழே என்ன இருக்குது? இதுக்கு கீழே தான் என்ன இருக்குன்னா இந்த சப்போர்ட்டிங் செல்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா. அந்த சப்போர்ட்டிங் செல்ஸுக்கெல்லாம் கீழே வர்றது தான் பேசிலர் மெம்ப்ரெயின். இந்த இடத்துல வரும். அந்த மாதிரி வர்றது தான் பேசிலர் மெம்ப்ரெயின். இப்போது வைப்ரேஷன், சவுண்ட் வைப்ரேஷன் உள்ளே பாஸ் ஆன உடனே இட் இஸ் ஸ்டார்டிங் டு வைப்ரேட் திஸ் பேசிலர் மெம்ப்ரெயின். பேசிலர் மெம்ப்ரெயின் இஸ் வைப்ரேட்டிங். ஸோ திஸ் வில் காஸ் ஃப்ளூயிட். எண்டோலிம்ஃப் வந்து இந்த பக்கம் இப்படி ஃப்ளஷ் ஆக ஆரம்பிக்கும். எண்டோலிம்ஃப் வில் ஸ்டார்ட் flushing to this side. As basilar membrane is keep on vibrating, endolymph will start flushing this side. So what happens? Endolymph அப்படி flush ஆகிறப்போ, endolymphs are flushing this side. This stereocilia will touch one another. Stereocilia, this will touch this one, this will touch towards the kinocilia. It will beat towards the kinocilia. Once it is beating towards kinocilia, in the tippling cells எல்லாம் என்ன ஆகும்னா it will open up and it will start allowing potassium inside. So potassium fulla
இந்த ஹேர் செல்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன், இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? டீபோலரைசேஷன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பொட்டாசியம் சேனல்ஸ் உள்ளே வர 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 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டாசியம் சேனல்ஸ் இருக்கிற இந்த ஓரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல்ஸ் இருக்கும். கால்சியம் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் போரிங் இன்சைட். கால்சியம் ஆல்சோ ஸ்டார்ட் போரிங் இன்சைட். இந்த மாதிரி உள்ளே வர்ற கால்சியம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெசிக்கிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெசிக்கிள்ஸ். we will see in a better picture. So we will go into a next picture போவோம். இப்போ என்ன ஆகுது? அவுட்டர் ஹேர் செல்ஸ் எல்லாம் இன்னர் ஹேர் செல்ஸ் எல்லாம் it is completely filled with potassium. it is completely filled with potassium, depolarized-ஆக இருக்குது. இப்போது இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெசிக்கிள் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, கால்சியமும் உள்ளே வந்திருக்கு இல்லைங்களா, இந்த கால்சியம் போய் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெசிக்கிளில் ஆக்ட் ஆகி இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இட் வில் எண்டோசைட்டோஸ் அண்ட் எக்ஸோசைட்டோஸ். இது வந்து என்ன ஆகுது? இட் ஃபியூசஸ் வித் திஸ் மெம்பரேன் அண்ட் இட் வில் ரிலீஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெசிக்கிள். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டிங் சப்ஸ்டன்ஸை வெளியில் அனுப்புது. This is mainly glutamate. This helps in generation of action potential. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்ன இருக்குது இங்கே. இந்த இன்னர் ஹேர் செல்ஸ்லேருந்து வெளியில் வர இடத்துல என்ன இருக்குது? இட் இஸ் ஃபில்டு வித் nerve fibers. என்ன பண்ணுது? nerve fibers are sending the action potentials சென்ட் பண்ணி என்ன பண்ணுது? இட் இஸ் ட்ராவலிங் த்ரூ த காக்லியர் நர்வ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? சவுண்ட் வேவ்ஸ் ஆர் என்டரிங் இன் டு த ஸ்கேலா வெஸ்டிபுலை. இதில் பெட்டராக புரியும். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் என்டரிங் த்ரூ த ஓல் விண்டோ இன்டு த ஸ்கேலா வெஸ்டிபுலைக்குள்ளே வந்தவொடனே இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங் த பேசிலர் மெம்பரேன். ஒன்ஸ் இட் இஸ் ஸ்டார்டிங் டு வைப்ரேட், what happens is the inner hair cells, the stereocilia bends towards kinocilia, opens the tippling cells. Once the tippling cells are open, potassium starts pouring in. Once potassium starts pouring in, calciums also enter into the hair cell, and this calcium helps the neurotransmitter substance to get exocytosed into the he exocytoses the neurotransmitter substance, mainly glutamate, which helps in generation of action potential, and these action potentials are taken through the cochlear nerve and it will reach the auditory pathway. இதுதான் வந்துங்க மெயினான ப்ராசஸ். திஸ் இஸ் த மெயின் ப்ராசஸ் ஆஃப் என்னது? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேஷன். இதுதான் பார்க்குறோம். அவுட்டர் ஹேர் செல்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி நான் இன்னும் டிஸ்கிரைப் பண்ணல. ஐ வில் டிஸ்கிரைப் இட். ஸோ வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இப்போ என்ன இருக்குது? Sound waves have entered through our ear, reached our middle ear. From middle ear it has reached the cochlea. From cochlea it has reached the cochlear nerve. So from this cochlear nerve it has to reach the primary auditory cortex. And the pathway, this pathway of cochlear nerve to reach the primary auditory cortex is called the auditory pathway. ஸோ ஆடிட்டரி பாத்வேன்னு இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறோம். இதுக்கு சிம்பிளாக ஒரு நிமோனிக்கும் இருக்குது. கோலை-MA அப்படின்னு சிம்பிளான ஒரு நிமோனிக் இருக்குது. பட் ஸ்டில் ஆடிட்டரி பாத்வேங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆடிட்டரி பாத்வே இஸ் அ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் திங் அண்ட் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் MCQs that you may get in auditory pathway. So what we have to do? We have to study auditory pathway in a more detailed manner. நம்ம யூஸ்வலாக படிக்கிற மாதிரி ஜஸ்ட் 10 மார்க் எழுதுகிற மாதிரி நம்ம படித்தா பத்தாது. we should be more advanced. We should know about the auditory pathway. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? we will study about the auditory pathway. இந்த கோலை-MA அப்படின்னா என்னன்றதுனால டீட்டெயில்டாக we will try to study. அதுதான் வந்து auditory pathway. ஓகே, I am going on to the next thing. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன வேணும்? auditory pathway வேணும். ஸோ இந்த auditory pathwayக்கு நான் வந்து இது வந்து ஐ வில் ட்ரை டு யூஸ் தி சிங்கிள் பேஜ். ஸோ இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மெடுல்லாக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து பான்ஸுக்கு மேலே ஒன்று இருக்குது.
அது வந்து மிட் பிரெயின். மிட் பிரெயினுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது வந்து செரிப்ரம். இந்த மாதிரி தான் வந்து நமக்கு நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு இப்படி போட்டிருக்கேன். இப்போது நம்மளோட காக்லியாவிலேருந்து it has started sending action potentials to 8th cranial nerve. 8th cranial nerve passes through the internal acoustic meatus, internal acoustic canal. Internal acoustic canal இருந்து 8th nerve வந்து it is entering and the 8 internal acoustic canal, these are all located in petrous part of temporal bone. petrous part of temporal bone. ஓகே, அது மாதிரி வந்து இது வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூக்ளியஸ் ஆஃப் which is located in medulla. So once the vestibulocochlear nerve starts coming inside the cochlear part, it will reach a particular nucleus which is located in the upper part of medulla. It will reach a particular nucleus which is located in the upper part of medulla. This nucleus is called the cochlear nuclei, which is located in the upper part of medulla. இந்த cochlear nuclei நாம வந்து சிம்பிளா we cannot name it as cochlear nuclei alone. ஏன்னா இதில் நிறைய ஸ்ட்ரேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த cochlear nuclei வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is divided into 3 important partsனு வச்சுக்கலாம். ஸோ cochlear nuclei is getting divided into 3 important parts. ஒன்றுன்னா பார்ப்போம். ஸோ இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இதை நான் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலி இட் இஸ் கெட்டிங் டிவைடட் இன்ட்டு 2 பார்ட்ஸ். அந்த 2 பார்ட்டில் ஒரு பார்ட்டை வந்து திரும்பவும் இன்னும் 2 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த காக்லியர் நியூக்ளியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இந்த காக்லியர் நியூக்ளியை வந்து இருக்குது இல்லைங்களா, இந்த காக்லியர் நியூக்ளியை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன, மெடுலா மாதிரி இருக்குது. இந்த மெடுலாவை நம்ம ஒரு கட் செக்ஷன் எடுத்துருக்கோம். இந்த கட் செக்ஷன் எடுத்து பார்க்குறப்ப இது வந்து இந்த சைடு வந்து இட் லுக்ஸ் லைக் ஆன்டீரியர் அண்ட் திஸ் லுக்ஸ் லைக் போஸ்டீரியர். இது நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா, இது வந்து வென்ட்ரல், இது வந்து டார்சல்னு சொல்லலாம். ஸோ த ஃபஸ்ட் நியூக்ளியை ஹியர் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த நியூக்ளிக்கு பேர் டார்சல் காக்லியர் நியூக்ளியை. இந்த பக்கம் இருக்கிற நியூக்ளியை ரெண்டுமே என்னவாக இருக்கும், அப்போ வென்ட்ரல் காக்லியர் நியூக்ளியை. அதில் இந்த ஆன்டீரியராக இருக்குது இல்லைங்களா, இந்த நியூக்ளியை பேர் என்னென்னா ஆன்டீரியர் வென்ட்ரல் காக்லியர் நியூக்ளியை. இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் போஸ்டீரியர் வென்ட்ரல் காக்லியர் நியூக்ளியை. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃப்ரம் த காக்லியா, after generation of action potentials through 8th cranial nerve, the action potentials generated are reaching the upper part of medulla, which consists of an important principal nuclei called cochlear nuclei. And the cochlear nuclei is divided into 3 important parts. என்னென்ன, dorsal cochlear nuclei, posterior ventral cochlear nuclei, anterior ventral cochlear nuclei. இந்த ஒவ்வொரு நியூக்ளியிலையும் ஒவ்வொரு விதமான செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நியூக்ளியிலையும் என்ன இருக்குது, ஒவ்வொரு விதமான செல்ஸ் இருக்குது. இந்த டார்சல் காக்லியர் நியூக்ளியில் என்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have principal cells. இன்னொரு செல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா stellate cells. அதே மாதிரி இந்த posterior ventral cochlear nucleusல என்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டோபஸ் செல்ஸ். அதே மாதிரி anterior ventral cochlear nucleiல என்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா stellate cells. அண்ட் இன்னொரு செல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷி செல்ஸ்னு பேர். ஸோ ஒவ்வொரு காக்லியர் நியூக்ளியிலையும் ஒவ்வொரு விதமான ஃபைபர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு விதமான செல்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸும் இருக்குது. அந்த ஃபைபர்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், அந்த ஈ கோலை எம்ஏ இருக்குது இல்லைங்களா, கோலை எம்ஏல சி, அதை பற்றி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். சி வந்து என்ன, அதில் காக்லியர் நியூக்ளியை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ காக்லியர் நியூக்ளியை இஸ் டிவைடட் இன்டூ 2 இம்பார்ட்டன்ட் போர்ஷன் அண்ட் அகெயின் இட் இஸ் டிவைடட் இன்டூ 2 போர்ஷன். அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் வந்து இங்கே ரீச் ஆகிடுச்சு இல்லைங்களா. இந்த சவுண்ட் வேவ்ஸ் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்சல் காக்லியர் நியூக்ளியஸ்லேருந்து ஃபைபர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா, இட் கிராசஸ் டு த ஆப்போசிட் சைட் அண்ட் இட் கோஸ் somewhere near the என்னது, இது வந்து மெடுலா நியர் த அப்பர் பான்ஸ் போகுது. ஃபைபர்ஸ் crosses the midline
அண்ட் இட் ரீச்சஸ் த அப்பர் பான்ஸ். அப்பர் பான்ஸில் ஒரு நியூக்ளியைக்கு போய் சேருது. இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன, இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் ஐ வில் ட்ரா இட் இன் அ டிஃப்ரெண்ட் கலர். இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் இது நல்லா ஓகே, இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் நியூக்ளியஸ் இஸ் கால்டு நியூக்ளியஸ் ஆஃப் லேட்ரல் லெம்னிஸ்கஸ். லேட்டரல் லெம்னிஸ்கஸ். இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன, நியூக்ளியஸ் ஆஃப் லேட்ரல் லெம்னிஸ்கஸ். அப்போ வி ஹவ் நாட் எட் சீன் த ஓ பார்ட்டை நம்ம இன்னும் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், டார்சல் காக்லியர் நியூக்ளியிலேருந்து போகிற ஃபைபர்ஸ் வில் நாட் ரீச் ஓ, இட் டைரக்ட்லி கோஸ் டு எல். அதை தான் நான் வந்து இப்போ மீன் பண்ண வரேன். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு ஃபைபர் என்ன ஆகுது, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த போஸ்டீரியர் வென்ட்ரல் காக்லியர் நியூக்ளியிலேருந்து சில ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் crosses to the opposite side, crosses to the opposite side, crosses to the opposite side and it will reach the lateral lemniscus போய் சேர்ந்துருது. நியூக்ளியஸ் ஆஃப் lateral lemniscus போய் சேர்ந்துருது. அடுத்ததாக anterior ventral cochlear nucleusலேருந்து கிளம்புற ஃபைபர்ஸ் it goes up and it reaches a nuclei here. இந்த இடத்துல வந்து ஒரு நியூக்ளியஸில் முடியுது. இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் தான் we will put it in a different color. இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா superior olivary nucleus. இந்த இடத்துல வந்து ஒரு நியூக்ளியஸில் முடியுது. இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன, superior olivary nucleus. இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன, superior olivary nucleus. So fibers from the dorsal cochlear nucleus goes to the opposite side and reaches lateral lemniscus. Fibers from the posterior ventral cochlear nucleus goes to the opposite side and reaches lateral lemniscus. Fibers from the anterior ventral cochlear nuclei goes to the opposite side and reaches superior olivary nucleus. From superior olivary nucleus they reach the lateral lemniscus. இப்படி தான் போகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து கிளம்புது இல்லைங்களா ஃபைபர்ஸ், என்னென்ன ஃபைபர்ஸ், டார்சல் காக்லியர் நியூக்ளியஸ்லேருந்து போகுது இல்லைங்களா ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்சல் காக்லியர் நியூக்ளியஸ்லேருந்து போகிற ஃபைபர்ஸ்க்கு பேர் டார்சல் அக்கோஸ்டிக் ஸ்ட்ரையே. டார்சல் காக்லியர் நியூக்ளியஸ்லேருந்து கிளம்பி போகிற ஃபைபர்ஸ்க்கு பேர் டார்சல் அக்கோஸ்டிக் ஸ்ட்ரையே. அப்போது அதே மாதிரி ஆன்டீரியர் வென்ட்ரல் காக்லியர் நியூக்ளியஸ்லேருந்து ஃபைபர்ஸ் போகுது இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து வென்ட்ரல் அக்வஸ்டிக் ஸ்ட்ரையே. இதுக்கு பேர் என்ன, வென்ட்ரல் அக்வஸ்டிக் ஸ்ட்ரையே. எதுக்காக நான் இவ்வளோ மெனக்கெட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வென்ட்ரல் அக்வஸ்டிக் ஸ்ட்ரையே இஸ் அதர்வைஸ் கால்டு trapezoid body. ஸோ வாட் இஸ் ட்ரெப்பிசாய்டு பாடிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ த காக்லியர் நியூக்ளியை பற்றி படித்தோம். இதுதான் வந்து காக்லியர் நியூக்ளியை. இந்த காக்லியர் நியூக்ளியை இஸ் டிவைடட் இன்டு டார்சல் காக்லியர் நியூக்ளியை அண்ட் வென்ட்ரல் காக்லியர் நியூக்ளியை அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அந்த வென்ட்ரல் காக்லியர் நியூக்ளியை இஸ் அகைன் டிவைடட் இன்டு ஆன்டீரியர் வென்ட்ரல், போஸ்டீரியர் வென்ட்ரல். ஸோ டார்சல் காக்லியர் நியூக்ளியிலேருந்து போகிற ஃபைபர்ஸ்க்கு பேர் டார்சல் அக்வஸ்டிக் ஸ்ட்ரையே. வென்ட்ரல் காக்லியர் ஆன்டீரியர் வென்ட்ரல் காக்லியர்லேருந்து போகிறதுக்கு பேர் வந்து வென்ட்ரல் அக்வஸ்டிக் ஸ்ட்ரையே, அதர்வைஸ் கால்டு ட்ரெப்பிசாய்டு பாடி. அப்போது போஸ்டீரியர் வென்ட்ரல்லேருந்து மட்டும் எதுவுமே போகலையே, அந்த ஃபைபர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்மீடியேட் அக்வஸ்டிக் ஸ்ட்ரையே. திஸ் கால்ட் இன்டர்மீடியேட் அக்வஸ்டிக் ஸ்ட்ரையே. ஸோ இதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்டீரியர் வென்ட்ரல் நியூக்ளியிலிருந்து போகிற ஃபைபர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இட் not only crosses midline and goes into superior olivary nucleus of the other side, it also goes directly and reach the superior olivary nucleus on the same side. superior olivary nucleus same sideல இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கும் இந்த ட்ரெப்பிசாய்டு பாடியாக போகிற ஃபைபர்ஸ், ட்ரெப்பிசாய்டு பாடியாக அந்த பக்கம் போகுது இல்லைங்களா ஃபைபர்ஸ், அதே மாதிரி ஒரு ஃபைபர் வந்து இந்த பக்கமும் வந்து சேருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு லேட்டரல் லெம்னிஸ்கஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு லேட்டரல் லெம்னிஸ்கஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம்,
we have clearly seen olivary complex olivary nucleusனால் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா லேட்டரல் லெம்னிஸ்கஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா எங்கே போகணும், அது ஐக்கு போகணும். ஓகே, ஸோ இப்போ லேட்டரல் லெம்னிஸ்கஸ் முடிச்சிட்டோம். லேட்டரல் லெம்னிஸ்கஸ்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட்டரல் லெம்னிஸ்கஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வருது. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிட் பிரெயின். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிட் பிரெயின். அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்டு த இன்ஃபீரியர் காலிகுலஸ். இந்த இடத்துக்கு பேர் என்ன, இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் இன்ஃபீரியர் காலிகுலஸ். இதிலிருந்து போகுது இல்லைங்களா ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து இதுக்கு போகுது டைரெக்டாக. இங்கேருந்து ஃபைபர்ஸ்லாம் இங்கே போயிடுது. இந்த ஃபைபர்ஸ் வந்து எங்கே போய் ரீச் ஆகுது, இன்ஃபீரியர் காலிகுலஸ். சிமிலர்லி இந்த பக்கம் ஒரு இன்ஃபீரியர் காலிகுலஸ் இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும், ஒரு இன்ஃபீரியர் காலிகுலஸ் இருக்கும். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இப்போது இதுக்கு அடுத்து எங்கே போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்து எங்கே போகுது, இன்ஃபீரியர் காலிகுலஸ் போகுது. ஸோ ஃபைபர்ஸ் ஆஃப் லேட்டரல் lemniscus of both sides and fibers of inferior colliculus of both sides are interconnected. அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எப்படி இருக்குது, இன்டர்கனெக்டடாக இருக்குது. இது வரைக்கும் என்ன தான் இது கிராஸ் ஓவர்லாம் நடந்தாலும் fibers of lateral lemniscus and fibers of inferior colliculus வந்து என்ன, it is interconnected. So hearing is always said to be bilateral. Unilateral higher nuclear lesions வரும்போது we cannot classify sides. பெரிஃபரல் லீஷன்ஸில் தான் we can classify sides, ரைட் சைடு ஹியரிங் லாஸ், லெஃப்ட் சைடு ஹியரிங் லாஸ்னு. ஒன்ஸ் ஹையர் டிகிரியாக மேலே வந்துட்டு நியூக்ளியஸில் ப்ராப்ளம்ஸ் வர we cannot classify them as significantly right or left because lateral lemniscus, inferior colliculusலாம் எப்படி இருக்குது, they are interconnected with one another. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்படி இன்ஃபீரியர் காலிகுலஸ் போய் ஃபைபர்ஸ்லாம் ரீச் ஆகுது இல்லைங்களா. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, they have to reach an important part called the medial geniculate body. என்ன அடுத்து போய் ரீச் ஆக போகுது, medial geniculate body. medial geniculate body அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் போய் ரீச் ஆகணும். medial geniculate body which is located in thalamus. medial geniculate body located in என்ன, thalamus போய் ரீச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த ஃபைபர்ஸ்லாம் இங்கே போய் சேருது இல்லைங்களா. இதை வந்து என்னென்னு சொல்கிறோம், பிராங்கியம் ஆஃப் இன்ஃபீரியர் காலிகுலஸ்ன்னு சொல்லுவோம். அது போய் இட் ரீச்சஸ் த மீடியல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸ் ஆஃப் தலாமஸ். ரீச் பண்ணுது. ஸோ ஃப்ரம் மீடியல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸ் ஆஃப் தலாமஸ் தீஸ் ஃபைபர்ஸ் என்டர் இன்டு த பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ். தீஸ் ஃபைபர்ஸ் என்டர் இன்டு என்னது, டெம்போரல் லோபில் இருக்கிற பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ்க்கு போகுது. டெம்போரல் லோபில் இருக்கிற பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ்க்கு போகுது. அந்த டெம்போரல் லோபில் இருக்கிற பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்பீரியர் டெம்போரல் கைரஸ், otherwise called transverse gyrus of Herschel. transverse gyrus of Herschel. ஓகே ஃபைன். இப்போது இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் இப்போ எங்கே ரீச் பண்ணுது, சுப்பீரியர் டெம்போரல் கைரஸ் ஆர் பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் ரீச் பண்ணிடுது. இந்த பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா அந்த ஃபைபர்ஸால் என்ன பண்ண முடியும், தே கேன் ஒன்லி சென்ஸ் தட் there is something, ஏதோ ஒரு சவுண்டு வந்திருக்குன்னா நம்ம சென்ஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it has to undergo comprehension and we have to respond back to that sound. சரிங்களா, it has to undergo comprehension ஒன்று நடக்கணும் and we have to respond to the sound. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் ரெண்டு விஷயம். காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வெர்னிக்ஸ் ஏரியா. ரெஸ்பான்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோகாஸ் ஏரியா. இந்த வெர்னிக்ஸ் ஏரியாவும் ப்ரோகாஸ் ஏரியாவும் இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்க்வேட் ஃபெசிகுலஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஃபைனல் இயரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி நீங்கள் ப்ரோகாஸ் அஃபேசியானா என்ன, வெர்னிக்ஸ் அஃபேசியானா என்ன. ப்ரோகாஸ் அஃபேசியா இஸ் அதர்வைஸ் கால்டு மோட்டார் அஃபேசியா. வெர்னிக்ஸ் அஃபேசியா இஸ் அதர்வைஸ் கால்டு சென்சரி அஃபேசியா. ஏன் இதை மோட்டார்னு சொல்கிறோம், ஏன் இதை சென்சரின்னு சொல்கிறோம்னா, எல்லாம் இட் இஸ் இன்டர்லிங்க்டு. ஏன்னா ப்ரைமரி கார்டெக்ஸ் வரைக்கும் வர்ற சிக்னல்ஸ் இட் ரீச்சஸ் வெர்னிக்ஸ் ஏரியா. After reaching Wernicke's area, it reaches Broca's area. Broca's area will direct our muscles of speech to speak.
நாம் என்ன பேசணும் அப்படிங்கிற உச்சரிப்பை நம்மளுக்கு வந்து நினைவுபடுத்துறது தான் ப்ரொகாஸ் ஏரியா. அதனால தான் ப்ரொகாஸ் ஏரியாவில் ப்ராப்ளம் வரும்போது we will get என்ன மோட்டார் அஃபேசியா. அதே இது வெர்னிக்ஸ் ஏரியாவில் ப்ராப்ளம் வரும்போது we will get சென்சரி அஃபேசியா. இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். அதுதான் நான் வந்து மீன் பண்ண வரேன். ஸோ இப்போ வந்து ப்ரொகாஸ் ஏரியா இஸ் லொக்கேட்டட் இன் ஒன்லி ஆன் அவர் ரைட் சைட் ஃப்ரான்டல் லோப். இந்த பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் டெம்போரல் லோப். ப்ரொகாஸ் ஏரியா இஸ் லொக்கேட்டட் இன் ஒன்லி இன் ரைட் சைட் ஃப்ரான்டல் லோப். ஹூவர் எந்த பர்சனாக இருந்தாலும் ப்ரொகாஸ் ஏரியா வந்து ஒரே ஒரு சைடில் தான் இருக்கும். அது வந்து என்ன இருக்கும், ரைட் சைட் ஃப்ரான்டல் லோபில் இருக்கும். ரைட் சைட் ஃப்ரான்டல் லோபில் இருக்கும். ஸோ அதை நான் கொஞ்சம் இங்கே டீட்டெயில்டாக கீழே வரைகிறேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் நான் டீட்டெயில்டாக கீழே வரைகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபைபர்ஸ் எல்லாம் தே ஹாவ் ரீச்டு த தலாமஸ். From thalamus they go to the primary auditory cortex. From primary auditory cortex they reach vernix area for comprehension. என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்கிறது. From vernix area through arcuate fasciculus they reach Broca's area. Broca's area is located in right frontal lobe and it guides us to speak. தவிர இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இதுதான் வந்து ஆடிட்டரி கார்டெக்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கிற அந்த ஃபங்க்ஷன், ஆடிட்டரி கார்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இஸ் அ ஸ்ட்ரக்சர் விச் இஸ் லொக்கேட்டட் ஆல் த வே ஃப்ரம் மிட் பிரெயின் டில் அவர் பான்ஸ் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. ரைட்டுங்களா? இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன்றது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்போவெல்லாம் ஹை வால்யூம் சவுண்டு நமக்கு கேட்குதோ, எப்போ ஹை வால்யூம் ரொம்ப ஜாஸ்தி வால்யூம் சவுண்டு நமக்கு கேட்குதோ, அப்போ இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் வில் டஸ் டூ திங்ஸ். ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன பண்ணுது? வில் டஸ் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். The reticular formation will does two important things. One என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மசில் இருக்குது மிடில் இயரில் we have two muscles. ஒன்று டென்சார் டிம்பானை, இன்னொன்று வந்து ஸ்டெபீடியஸ். Tensor tympani is supplied by trigeminal nerve, stapedius is supplied by facial nerve. இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் வந்து நம்ம வெரி ஹை ஆடிபிள் சவுண்டை நம்ம கேட்கும்போது என்ன பண்ணோம்னா, இட் கைட்ஸ் போத் த நர்வ்ஸ், ட்ரைஜெமினல் நர்வையும் ஃபேஷியல் நர்வையும் கைட் பண்ணும். என்னென்னு கைட் பண்ணுது? கைட் பண்ணி வி ஆர் ஹியரிங் எ லவுட் சவுண்ட், நம்ம வந்து ஆக்டிவாக இதை லிசன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டென்சார் டிம்பானையோட ஆக்ஷன் என்ன? டென்சார் டிம்பானை ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த போனி பார்ட் ஆஃப் யூஸ்டேஷன் டியூப்பில் ஸ்டார்ட் ஆகுது. வந்து என்ன பண்ணும்? இட் கிளிஞ்சஸ் அரவுண்ட் த மேலியஸை சுற்றி இப்படி தான் இருக்கும் டென்சார் டிம்பானை. மேலியஸ் இஸ் க்ளோஸ்லி அட்ஹரண்ட் வித் த டிம்பானிக் மெம்பரேன் இப்படி இருக்கும். மேலியஸ் வந்து க்ளோஸாக இப்படி டிம்பானிக் மெம்பரேன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த டென்சார் டிம்பானை என்ன பண்ணுன்னா, இட் வில் கண்ட்ராக்ட் ஆகும்போது டிம்பானிக் மெம்பரேன் வில் கெட் டென்ஸ்ட். It tenses the tympanic membrane. So what happens? Vibration is reduced. இது ஒரு ஃபங்க்ஷன். அதே ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ஃபேஷியல் நர்வை ஸ்டெபீடியஸ் மசிலை பிடிச்சி இழுக்கும். ஸோ ஸ்டெபீடியஸ் மசில் வில் புல் த ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டெப்பீஸ் அண்ட் ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டெப்பீஸ் வில் நாட் அதோட கம்ப்ளைண்ட்ஸும் குறையுது. ஸோ இட் இஸ் அ ப்ரொட்டக்டிவ் மெக்கானிசம். ஸோ ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன பண்ணுது? இட் இஸ் அ ப்ரொட்டக்டிவ் மெக்கானிசம் to protect our நம்ம காக்லியா வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷனோட ஒரு வேலை. த்ரூ த போத் மிடில் இயர் மசில் அதை செஞ்சிருது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் தான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். என்ன? இது வரைக்கும் நான் சொல்லாமல் விட்டுருக்கிற பாட்டு, அவுட்டர் ஹேர் செல்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் அவுட்டர் ஹேர் செல்ஸ். ஸோ இப்போ அவுட்டர் ஹேர் செல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவுட்டர் ஹேர் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவுட்டர் ஹேர் செல்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். அதோட அரேஞ்ச்மெண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அவுட்டர் ஹேர் செல்ஸ் இருக்குது, ஸ்டீரியோசிலியா, கைனோசிலியா, இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் நிறையா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெசிக்கிள்ஸ் இருக்கும். இந்த அவுட்டர் ஹேர் செல்ஸோட நர்வ் டெர்மினல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே என்ன ரிசெப்டார்ஸ்னு கேட்டிங்கன்னா, அசிட்டைல் கோலினர்ஜிக் நர்வ் டெர்மினல்ஸ்.
கோலினர்ஜிக் நர்வ் டெர்மினல்ஸ். இந்த நர்வ் டெர்மினல்ஸ்லாம் என்ன? கோலினர்ஜிக் நர்வ் டெர்மினல்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் வந்து ஹை வால்யூம் சவுண்ட்ஸ் கேட்கும்போது இட் சென்ஸ் சிக்னல்ஸ் டு த த்ரூ த காக்லியர் நர்வ், இட் சென்ஸ் சிக்னல் டு த அவுட்டர் ஹேர் செல்ஸ். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, எஃபரண்ட் ஃபைபர்ஸ் ரீச்சஸ் அவுட்டர் ஹேர் செல், afferent fibers starts from inner hair cell. So inner hair cell is concerned with hearing 95%, outer hair cell is not concerned with hearing. Outer hair cell has a separate function நான் சொன்னேன். அந்த outer hair cell ஓட separate function தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Reticular formation will guide the nerve terminals. nerve terminalsலாம் இந்த இடத்துலலாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிட்டைல் கொலைன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. அசிட்டைல் கொலைன் வந்து இங்கே ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசிட்டைல் கொலைன் வந்து இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இட் சென்ஸ் பொட்டாசியம் அவுட் சைடு. பொட்டாசியம் இட் இஸ் கெட்டிங் அவுட் சைடு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இட் காசஸ் ஹைப்பர் போலரைசேஷன். ஸோ ஒன்ஸ் ஹைப்பர் போலரைசேஷன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் வில் நாட் பி ஜெனரேட்டட். action potentials will not be generated. And in the outer hair cells we have a protein called pendrin. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பென்ட்ரின் ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ்லாம் உள்ளே வந்த உடனே இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பேண்டிங். அவுட்டர் ஹேர் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, பெருசாக்குனா இந்த இடத்துல என்ன இருக்குது, கீழே என்ன லேயர் இருக்குது, இந்த இடத்துல வந்து பெசிலார் மெம்பரேன் இருக்கும். அது என்ன பண்ணும், பெசிலார் மெம்பரேனை கீழே தள்ளும். பெசிலார் மெம்பரேனை கீழே தள்ளினா என்ன ஆகும், இட் won't வைப்ரேட். இஃப் இட் இஸ் நாட் வைப்ரேட்டிங் வாட் ஹேப்பன்ஸ், இட் won't generate action potential. it decreases action potential generation. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் அவுட்டர் ஹேர் செல் பண்ணுது. அவுட்டர் ஹேர் செல்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மியூசிக் கேட்குறோம், அந்த மியூசிக் கேட்கும்போது ஒரு தபாலா ப்ளே ஆகும், ஒரு ஃப்ளூட்டு ப்ளே ஆகும், ஒரு பியானோ ப்ளே ஆகும். நம்மளால் ஒரு குறிப்பிட்ட சவுண்டு மட்டும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி கேட்க முடியும். we will be able to focus a particular sound and we will be able to hear it completely. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சவுண்டை கேட்க வைக்கிறதுக்கு இந்த பென்ட்ரின் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சோ அதே மாதிரி இட் வில் கான்ட்ராக்ட் டவுன். நாம் வந்து when we think ourselves we have to concentrate only on the piano, we have to concentrate only in the flute. அது நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணோம்னா it causes this protein molecules, what happens, it contracts and the particular frequencies இந்த outer hair cells உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தானே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 500 ஹெர்ட்ஸை நம்ம கான்சன்ட்ரேட், அந்த 500 ஹெர்ட்ஸ் இருக்கிற அவுட்டர் ஹேர் செல் ரீஜன் மட்டும் ஸ்டிமுலேட் ஆகும். அந்த இடத்துல இருக்கிற இன்னர் ஹேர் செல்ஸை மட்டும் பெட்டராக கேட்க வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சவுண்டை மட்டும் நம்ம இன்னும் ஃபோக்கஸ்டாக கேட்போம். ஸோ டு ஃபோக்கஸ் ஆன் பர்டிகுலர் சவுண்டும் இந்த அவுட்டர் ஹேர் செல் நிறையா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இது போக நான் சொல்லாமல் விட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்பீரியர் ஆலிவரி நியூக்ளியஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சுப்பீரியர் ஆலிவரி நியூக்ளியஸ்க்கு லோக்கலைசேஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு முக்கியமான தன்மை இருக்குது. அதை நான் சொல்லாமல் விட்டேன். சுப்பீரியர் ஆலிவரி நியூக்ளியஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா நான் சொல்லாமல் விட்ட இன்னொரு போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்கன் ஆஃப் கார்டை, இந்த ஸ்ட்ரையா வாஸ்குலரிஸ். எதனால் ஸ்கேலா மீடியாக்குள்ளே மட்டும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரையா வாஸ்குலரிஸில் தெர் இஸ் அ சோடியம் பொட்டாசியம் குளோரைடு co-transporter சேனல்னு ஒன்று இருக்குது. What it does is it pushes sodium outside. Sodium is pushed outside and potassium is pushed inside, so that the scala media is rich in potassium. And it helps in the generation of endocochlear potential. Stria vascularis helps in endocochlear potential generation. It helps in the formation of endocochlear potential generation. I think overall it is a very extensive topic. எனக்கு புரியுது, it is a very very difficult topic too. I have completed just ஒரு குட்டி go through cochlear nerve,
cochlear nerve is a part of vestibulocochlear nerve, eighth cranial nerve. To know better about the cochlear nerve, we have to study the inner ear anatomy in a better way. The inner ear anatomy, it consists of outer bony part and inner membranous part. The inner ear is basically divided into three important structures, such as the cochlea, vestibule, and the semicircular canal. And we know cochlea, outer cochlea, bonies, and the inner membranous cochlear duct, and the each one thing I have explained very clearly. Like the இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா லைக் த காக்லியா இருக்குது. அந்த காக்லியாவோட காக்லியா இஸ் அவுட்டர் போனி லேபிரிந்த், காக்லியர் டக்ட் இஸ் இன்னர் மெம்பரினஸ் லேபிரிந்த். இட் கண்டெய்ன்ஸ் a special sensory organ called organ of Corti. Vestibule is outer bony labyrinth. Utricle and saccule are inner membranous labyrinth. It contains macule. Semicircular canal contains semicircular canal ducts, and it contains cristae as the most important organ. Between the bony labyrinth and the membranous labyrinth cover, there is a fluid filled space. It is called perilymph. That is the fluid that is occupying there, and it is rich in sodium. And inside the membranous labyrinth, it is filled with endolymph, and it is rich in potassium. And cochlea, it is a spiral organ. It has 2.5 turns. அந்த காக்லியா வந்து நம்ம ஒவ்வொரு டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். ஓவல் விண்டோ எங்கே இருக்கும், ரவுண்ட் விண்டோ எங்கே இருக்கும், ஸ்கேலா வெஸ்டிபுலை எங்கே இருக்கும், மீடியா எங்கே இருக்கும், டிம்பானை எங்கே இருக்கும். ஸோ ஸ்கேலா வெஸ்டிபுலையும் ஸ்கேலா டிம்பானையும் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் போனி லேபிரிந்த். ஸ்கேலா மீடியா ஃபார்ம்ஸ் த இன்னர் மெம்பரேனஸ் லேபிரிந்த். அப்புறம் வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி, வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட், வாட் இஸ் லவுட்னஸ், வாட் இஸ் பிச், which sounds we are able to hear, what is our speech frequency sounds, everything we have seen. Apart from that, we have seen like bass is more sensitive to high frequency, apex is more sensitive to low frequency, reason for each and everything, and how this scala vestibuli, scala media, and scala tympani is divided. Scala vestibuli and scala media are divided by resinous membrane, and scala tympani and media are divided by the basilar membrane. Adha pathi padichom. Then ultrastructure of organ of Corti. This is scala vestibuli, scala tympani, scala media. This part is called the resinous membrane. This part is called the basilar membrane. This part is called tectorial membrane. This is called reticular lamina. This is inner hair cell, outer hair cell. What is the function of inner hair cell? What is the function of outer hair cell? What are efferent fiber? What are afferent fiber? Which hair is the efferent fiber? Which carries afferent fiber? What are the ganglion cells? What are stria vascularis? What is endocochlear potential? Everything we have seen very clearly. What are all the various named cells that are located in the organ of Corti? What is the role of inner hair cell, what is the role of outer hair cell, everything we have seen. ஸோ இந்த தான் வந்து the mechanism of depolarization எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எண்டோலிம்ப் வந்து புஷ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீரியோசிலியா பீட்ஸ் டுவர்ட்ஸ் கைனோசிலியா, ஓப்பன்ஸ் பொட்டாசியம், ஓப்பன்ஸ் கால்சியம். ஒன்ஸ் கால்சியம் இஸ் ஓப்பன், கால்சியம் வாட் இட் டஸ், கால்சியம் gets out the neurotransmitter substance. Neurotransmitter substance mainly glutamate. It stimulates action potential, and the action potentials are generated, and it is taken over by the auditory pathway. அதுக்கப்புறமா தான் நம்ம auditory pathway என்னன்னு பார்த்தோம். ஸோ auditory pathway basically we have seen what is a cochlear nucleus, what is dorsal cochlear nucleus, what is ventral cochlear nucleus, what is dorsal acoustic striae, intermediate acoustic striae, and ventral acoustic striae, otherwise called a trapezoid body. What is superior olivary nucleus, what are the function of superior olivary nucleus, what is lateral lemniscus, what is inferior colliculus, what is medial geniculate body, which is the primary auditory cortex, what is reticular formation, everything we have seen very clearly. So what is vernix area, what is Broca's area, what is the importance of vernix and Broca's area, what is reticular formation, what are the functions of reticular formation, what does the outer hair cell really does, how reticular formation helps tensor tympani and stapedius to function, what does outer hair cell do, what is this protein, இந்த ப்ரோட்டீன் இருக்கிறதுனால how better we are able to localize a particular sound, and finally the stria vascularis and its endocochlear potential generation. Everything we have seen very detailedly, and if there is any other doubts, please kindly inform me, kindly say to me, so that I'll be communicating with you.